வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வீட்டில் தீபாவளி பலகாரம் தான் செய்ய போகிறேன். தீபாவளி பலகாரம் ஒன்று ஒன்றா செய்யலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் மோதி லட்டு தாங்க செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இந்த கடலை மாவு இதில் போட்டு திட்டமாக தண்ணி ஊற்றி கரைச்சிப்போம். எத்தனை கிராம்? 1/4 கிலோ கடலை மாவுப்பா. சும்மா கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுப்போம். எந்த ஸ்வீட்டுக்கும் கொஞ்சம் சால்ட்டு போட்டால் நல்லது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வச்சு கலந்துக்கலாம். நல்லா கட்டி மூட்டி இல்லாத கலக்கணும். நல்லா திட்டமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி உள்ள பபுள்ஸ்லாம் இருக்கும். அந்த பபுள்ஸ்லாம் இதை விஸ்கு வச்சு நல்லா அடித்தோம்னா அந்த பபுள்ஸ் நல்லா கரைஞ்சிரும். நல்ல மாவு கரைச்சிப்போம். தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. நல்லா கரைச்சி வச்சோம்ல அந்த மாவை இப்படி எடுத்து இப்படி ஊற்றி பாருங்கள். இப்படி ஊற்றினா அப்படியே வந்து இந்த லாஸ்ட்டு சுட்டு பாருங்கள். நல்லா டக்கு டக்குன்னு உழணும். ரொம்ப பொறுமையாக உழுந்ததுன்னா ரொம்ப திக்காக இருக்குன்னு அர்த்தம். இதுதான் இதுக்கு பதம். இங்கே பாருங்கள், இது ஊற்றும்போது சல்லுன்னு உழுது. அந்த லாஸ்ட்டில் இருக்கிற துளி இருக்குது பாருங்கள், டப்பு 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 டப்புன்னு உழுது பாருங்கள். இந்த இதுதான் நமக்கு உழருது, அந்த ஜார்னியில் நமக்கு உழருது. பதம் கரெக்டாக இருக்குது. இப்போ கேஸை பற்ற வச்சுப்போம். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காய்ச்சின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் ஒரு துளி எடுத்து இப்படி போடுவோம். போட்டது மேலே பொங்கி வந்துருச்சுன்னா காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டா தான் பொங்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும். இப்படி வந்துருச்சு. இந்த ஜாரணியில் கொஞ்சம் மாவை கரைச்சி வச்ச மாவை தூக்கி ஊற்றி இப்படியே விடுவோம். இறங்குதை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, எடுத்தோன்னா ஆட்ட வேணாம், அப்படியே ஊற்றி விட்டுருவோம். இப்போ உடனே கரண்டி போட வேண்டியதில்லை, கொஞ்ச நேரம் ஆகட்டும். மாவு அள்ளி ஊற்றிக்கிட்டே இருந்தோம்னா எண்ணெய் சூடு கம்மியாயிடுங்க. அதனால் கொஞ்சம் அந்த மேலே பொரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் இன்னொரு கரண்டி எடுத்து அள்ளி ஊற்றினீங்கன்னா எண்ணெய் பதம் கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி முத்து முத்தாக பொரிஞ்சதை அழகாக அப்படியே இப்படி எடுத்துப்போம். ரொம்ப வேக்காடு வேண்டாம். காரா பூந்திக்கு தான் நல்ல வேக்காடு போடணும். காரா பூந்திக்கு தான்ப்பா வேக்காடு போடணும். இதுக்கெல்லாம் சும்மா அப்படியே பொரிச்சு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். அதை பொரிஞ்சு மேலே வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் அடங்கிடுச்சுனாலே போதும். பாருங்க, இதுதான் பதம். பொரிச்சு வச்சுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா ஸ்மூத்தி லட்டு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஜீரப்பாவை காசிக்குங்க. பூந்தி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா அது ஆறட்டும். இப்போ வந்து ஜீரப்பாவுக்கு எதில் சர்க்கரை எடுத்துருக்குமோ அந்த பாருங்கள், ஒரு 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். இதில் 1 கப்பு தண்ணி ஊற்றுவோம். ஊற்றி நல்லா ஜீரப்பாவு எடுத்துருவோம். பாவில் ஒரு மாதிரி லைட்டாக குழகுழப்பு இருந்தால் போதும். கேஸை பற்ற வச்சுக்கலாங்க. 1 கப்பு தண்ணி ஊற்றுறேங்க. போட்டுக்கணும். 3/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாங்க. பாவு நல்லா கரெக்டுங்க. நல்லா 2 கொதி தான் வரணும் அதுக்கு, அதான் பதம் அதுக்கு. இங்கே பாருங்கள், இடித்து வச்ச 4 ஏலக்காய் இதிலே போட்டுப்போம். பாவு நல்லா கொதிக்குதுங்க. பாவு கொதிக்கும்போது இங்கே இருங்க, ஃபுட் கலர் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இதாங்க பதம். ரொம்ப பாவு எடுக்கணும் அப்படிலாம் தொட்டு பார்க்கணும் இப்படி பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி கொதி ஒரு 2 கொதி வந்துச்சுனாலே போதும். இந்த நேரத்தில் பொரிச்சு வச்ச லட்டை தூக்கி போட்டுருவோம். பொரிச்சு வச்ச பூந்திங்க இது அப்படியே போட்டு கிண்டி விட்டுருவோம். போட்டு 2 கொதி விட்டுருங்க. இந்த நேரத்தில் வெள்ளரி விதையே வேணுன்றவங்க போட்டுங்க, வேணானா விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான். இது இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நல்ல மணமாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் இந்த பாருங்கள், தண்ணி வத்துற ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. பாருங்க, லட்டு பதம் இதாங்க. ஜீரா நம்ம போட்டோம்ல, காசன சக்கரை பாவில் நம்ம பொரிச்சு வச்சிருந்த பூந்தியை போட்டோம். இங்கே பாருங்கள், இதான் பதம்.
இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கள், எல்லாமே அப்படி உர சேர ஒரு நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி இப்படி விட்டுருங்க. இப்படி விட்டுருங்க. இது வந்து டம் போடுறது, நம்ம சாப்பாடு டம் போடுறோம்ல அந்த மாதிரி பாகில் இது டம் போட்டுடணும். போட்டு அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க, மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுத்து திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம அதை பொரிச்சிட்டு நம்ம எண்ணெய் பாவில் போட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் பூந்தியை. இங்கே பாருங்கள், டம் எடுத்துருவோம். டம் எடுத்து இப்படி எடுத்து ஒட்டு பார்ப்போம். கரெக்டாக இருக்குதுங்க பதம். நல்லா சூடோடு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு லட்டு பிடிச்சிருவோம். இங்கே பாருங்கள், நல்லா பிடிக்கிற மாதிரி தான் சூடு இருக்கும். பாருங்கள், கைக்கு ஒன்றும் சைஸு சின்ன சின்ன சைஸாக பிடிச்சிங்க. பாருங்கள், என் ஸ்டைலில் மோத்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தீபாவளி பலகாரம் விதவிதமாக போடுறேன், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இங்கே பாருங்க, லட்டு உடச்சி சூப்பராக இருக்குது. தம்பி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நாளைக்கு பார்க்கலாம்.